ஆதிபகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறளை பார்ப்போம். இல்வாழ்க்கையில் என்ற அதிகாரத்தில் 4வது குறள். போன 2 குறள் என்ன பார்த்தோம்? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துறை 3 பேர். அடுத்த குறள்ல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தார் ஓம்பல் தலை. இப்போ அந்த லிஸ்ட்ல 8 பேர் சொல்லியிருக்கிறார். இந்த 8ல தானும் அடங்குது. ஆனா அந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னா எல்லாருனாலையும் முடியாது. பெரிய சடையப்ப வள்ளல் மாதிரி ஆட்கள் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க நேர்மையா பணம் சம்பாதிச்சு அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்மனால என்ன பண்ணலாம்னா பழிக்கு அஞ்சி, அதாவது கொஞ்சம் பொருள் சம்பாதித்தா கூட தேடினால் கூட அது உலகம் பழித்து சொல்லக்கூடாது. அவன் எப்படி அந்த சொத்து சம்பாதிச்சான்னு தெரியுமா அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடாது. அவன் அரசு வேலையில் இருந்திருப்பான், சம்பளத்தை தவிர கிம்பளம் கையூட்டெல்லாம் வாங்கியிருப்பான். அந்த மாதிரி பழித்து சொல்லக்கூடாது. ஒரு சிலர் அரசு வேலைக்கு போகிறாங்க, காலையில் 9 மணிக்கு போய் 5 மணி வரைக்கும் இருந்து வந்தால் போதும். அங்கே வேலை செய்தார்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அவனே பெருமையாக சொல்லுவான், கவர்மெண்ட் வேலைடா, 9 மணிக்கு போயிட்டு 5 மணி வரைக்கும் இருந்துட்டு கையில் போட்டு வந்தால் போதும், 31ஆம் தேதி மாத கடைசியில் சம்பளம் வந்துருமா. இதுவுமே பழித்து சொல்லப்படக்கூடிய செயல்தான். இன்னொரு என்ன பண்ணுவான், எப்படியாவது அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டையை போடுவான். இப்படியெல்லாம் செய்யாமல் பழிக்கு அஞ்சி, உலகம் நல்லவர்கள் பழித்து பேசாதவாறு அதற்கு அஞ்சி இப்படி நடுங்கணும். அஞ்சுதல்னா நம்ம ஒரு பைசா சம்பாதிச்சாலும் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கணும் அப்படி என்று அவ்வாறு சம்பாதித்த பணத்தை, அந்த பணத்தை கொண்டு என்ன பண்ணணும்னா பார்த்து ஊன் உடைத்தாயின், பார்த்து கூட்டல் ஊன் பாத்தூன்னு வரும். பார்த்து கூட்டல் ஊன். தமிழில் 2 குறில் எழுத்துக்கள் ஒன்றா வந்தா அது நெடிலா எழுதலாம். இப்போ தென்னை மரங்கள் நிறைய தொகுப்பா இருக்கு. அது தொகுப்பு என்ன ஆகும், 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து தென்னந்தோப்பாயிடும். தோப்பு என்பது தொகுப்பு தான். தொகுப்பு அது தோப்பாகும். இதெல்லாம் மொழியியல். அதே போல பகுத்து தான், பகுத்து ஊன் உடைத்தாயின். இப்படி பழிக்கெல்லாம் அஞ்சு பொருளை தேடணும். தேடி நம்மே திங்கக்கூடாது, நாம கடைசியா திங்கணும். தான் என்றாங்க. அந்த முதல்ல இருக்கிற 6 பேருக்கு நம்ம பங்கி கொடுக்கணும். பகுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஊன் உண்டாயின், அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்றான் அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படி வாழ்றான் இல்லையா, இல்வாழ்வான். அந்த வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். ஞான்று அப்படின்னா காலம், ஞான்று அப்படின்னா காலம், டைம். எஞ்ஞான்றும்னா எந்த காலத்திலையுமே இல்லை. எது எந்த காலத்தில் இல்லை? வழி எஞ்சல். வழின்னா நெறி. இவன் இனி போக வேண்டிய நெறிகள். எஞ்சுதல் அப்படின்னா அருந்து போதல், தீர்ந்து போதல். அது எந்த காலத்திலையும் இல்லை. இதுதான் முழுமையான வாழ்க்கை. இதை பண்ணியாச்சுன்னா இனி மிச்சம் இவன் போய் செய்ய வேண்டிய நெறிகள் அறங்கள் எதுவுமே இல்லை. இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் வழி எஞ்சல். மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணணும்? நான் நேர்மையா சம்பாதிச்சான். இல்லறத்தில் இருக்கிறவன் நேர்மையாக பழிக்கு அஞ்சி பொருளை ஈட்டினான். பொருளை ஈட்டி தனக்கு கடைசியா வச்சுட்டு அதை பகுத்தான். 7 பங்கா பகுத்து 1 பங்கை இவனுக்கு வச்சுட்டு மிச்சம் 6 பங்கை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் எல்லாம் அவங்களுக்கு முறைப்படி செய்து முடித்த பின் எவன் ஒருவன் வாழ்க்கை பகுத்து உண்டு அந்த மிச்சம் இருக்கிற உண்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வழி எஞ்சல். இனி அவன் மிச்சம் செய்ய போக வேண்டிய அறநெறிகள் ஒன்றும் இல்லை, அதோடு முடிஞ்சிருச்சு. இதுதான் இல்லறத்தானுடைய முக்கியமான கடமைன்னு சொல்றாரு. ஆனால்
சில உரையாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சமயம், அவங்களுடைய நம்பிக்கை, நோக்கம் இதையெல்லாம் கொண்டு போய் திணிக்கிறதுக்கு வேண்டி வழி எஞ்சல், வழின்னா வம்சாவழின்னு எழுதுவாங்க. அதாவது இப்படியெல்லாம் எவனெல்லாம் இது வாழ்றானோ அவனுக்கு சந்தானம், அவனுடைய குடும்ப வழி அற்று போகாது. எவன் இப்படியெல்லாம் இல்லையோ அவனுக்கு பரம்பரை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம உலக வாழ்க்கையை பார்க்குறோம், இந்த மாதிரி இல்லாமல் கஞ்சத்தனமாக தானே உண்டு. நம்மளாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறோம், நமக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கு. அதே சமயம் இதன்படி வாழ்கின்ற சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமலும் போகலாம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் உரை கொள்ளுதல் தவறு. சில பெரிய உரையாசிரியர்களே அப்படி உரை எழுதினாங்க. நம்ம என்ன எடுக்கணும்னா வழியஞ்சல் என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒருத்தன் அதாவது வாழ்க்கையில் பழித்து அஞ்சு பொருளை சேர்த்து சேர்த்த பொருளை பகுத்து மீதம் இருக்கிற அந்த 7வது பங்குல ஊன் உடைத்தாயின் உணவை உண்டு வாழ்வானாயின் அவனுக்கு நடக்க வேண்டிய நெறிகள் எஞ்சல், மீதம் பாக்கி எதுவும் இல்லை. அவன் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.